ஓவராலா பாஜக போன முறை வென்ற 303 தொகுதிகள் வெல்வாங்களா? மெஜாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்திய வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தேர்தல் இந்த தேர்தல். இவ்வளவு மோசமாக இந்த 4 கட்ட முடிவில் 380 இடங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சூழல் என்னுடைய கணிப்பு போன முறை அவங்க 208 இடங்கள் பாஜக இங்கே ஜெயிச்சாங்க. இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிற நம்பரில் 208 தொகுதி அவங்கள்ட்ட இருக்கு. என்னுடைய கணிப்பு என்னன்னா இன்னைக்கு அந்த நம்பர் ஒரு 131 நம்பரில் தான் இந்த ஆட்சி இருக்குங்கும்போது மகாராஷ்டிரா இந்த பக்கம் மேற்கில், இந்த பக்கம் கிழக்கில் பீகார், ஜார்க்கண்ட், இந்த 2 இடங்கள்ல இங்கே 48 இடம், இங்கே 54 இடங்கள்ல பெருவாரியான இடங்களை பாஜக கூட்டணி தான் கடந்த முறை ஜெயிச்சாங்க. இந்த 2 இடத்துலையுமே இந்த மெஜாரிட்டி நம்பர் இருக்கு இல்லையா, அது உதிருங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இந்த 30ங்கிற எண்ணிக்கை இங்கே போயிடும் அப்படின்னு. அப்புறம் கர்நாடகாவில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்கிறது தெரிஞ்சு. அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு தென்னிந்தியாவிலும் இழப்பு இருக்கு. நீங்க கிழக்க போனீங்கனாலும் அடி உள்ளது, மேற்க போனீங்கனாலும் அடி உள்ளது. அவர்கள் 303 ஜெயிக்கிறதே இந்த வாட்டி சாத்தியம் இல்லை, கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு. அப்புறம் இங்கேருந்து நீங்கள் 400 ஜெயிக்கிறது, ஆனால் 400 ஜெயிப்பார்கள், 370 ஜெயிப்பார்கள்னு ஒரு பெரிய அது உளவியல் தாக்குதலாக மீடியாவும் அதை டமாரம் கட்டி அடிச்சப்ப அதை நம்ம ஓட்ட போடணும் அப்படின்னு சொல்லி. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது. 3 கட்ட தேர்தல் முடிவுகளில் நீங்கள் சொன்னது என்னென்னா 20 தொகுதிகள் கம்மியாக தான் வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஓவராலாக பாஜக போன முறை வென்ற 303 தொகுதிகள் வெல்வாங்களா? மெஜாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த முறை 303 தொகுதிகள் வென்றாங்க. அது 272 தனிப்பெரும்பான்மைக்கான 272 விட ஒரு 31 எண்ணிக்கை கூட. இந்த 31 எண்ணிக்கையை அவர்கள் இந்த முறை இழப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதுதான் முதல்ல நான் வச்சது. பொதுவாக நான் இந்தமாரி கணிப்பெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் இல்லை. நான் பிரயாணம் பண்ணுறதெல்லாம் யார் இங்கே எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போன்ற ஒரு பெரிய தேர்தலை ஒவ்வொரு சமூகமும் என்னவா பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, அவங்க என்னெல்லாம் கனவு காண்றாங்க, ஒரு அரசாங்கத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன கோபங்கள் இருக்குது, என்னென்ன அதிருப்தி இருக்குது, இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளராக நானும் படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எழுதுகிறேன், காலம் எழுதுகிறேன், பத்தி எழுதுகிறேன், ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கருத்து எழுதுகிறேன். இதெல்லாம் உண்மையிலே மக்கள் நான் நினைக்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்களா, அவங்க நினைக்கிறது தான் நான் எழுதுறேன்னா, நான் என்னை எங்கே மாற்றிக்கணும், இதுக்காக தான். ஆனால் இந்திய வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தேர்தல் இந்த தேர்தல். இவ்வளவு மோசமாக ஊடகங்கள் அசிங்கமாக ஒரு ஆளுங்கட்சிக்கு இப்படி போய் கச்சை கட்டி கொண்டு நின்ற ஒரு தேர்தல் கிடையாது. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது ஆளுங்கட்சி அல்லது பாஜகவுக்கு எதிராக நான் கருத்து சொல்லணுங்கிறது இல்லை. மாறா என்னன்னு சொன்னால், ஒரு ஜனநாயகத்தில் சமமான தளம் இருக்கணும், போட்டித்தளம். அது இந்த முறை அரசு சார்ந்தே ஏற்கனவே முடக்கப்பட்டிருக்கு. என்னெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு, கட்சிகள் உடைக்கப்பட்டிருக்கு, முக்கியமான தலைவர்கள் வழக்கு தொடரப்பட்டு அவங்க மேலே நடவடிக்கைகள், பல தலைவர்கள் சட்ட ரீதியாக முடக்கப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. அப்புறம் கட்சிகள்லேருந்து ஆட்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு கட்சி மாறுதல் நடக்குது. இப்படியெல்லாம் எதிர்கட்சிகள் அவ்வளோ அவங்களோட நிதி முடக்கப்படுது. ஏராளமான சங்கடங்களோடு தான் எதிர்கட்சிகள், கிட்டத்தட்ட உங்கள் வண்டி புல்லட் மாரி நிற்கிதுன்னா அவங்களுக்கு வண்டி டயர் இல்லாத சக்கரத்தோடு நிற்கிற மாரி, சைக்கிள் மாரி நிற்கிது. அதில் குறைஞ்சபட்சம் மீடியாவாவது கொஞ்சம் எத்திக்ஸோடு நடந்துக்கணும். நீங்கள் பிரதமருக்கு ஒரு 4 பேட்டி போட்டால் ராகுலுக்கு ஒரு 2 பேட்டியாவது போடணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை நேஷனல் மீடியாவில் இந்த முதல்கட்ட தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்களோட பேட்டியோ கார்கே அவர்களோட பேட்டியோ வந்திருக்கும். அதே சமயம் பிரதமருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் எத்தனை பேட்டி வந்திருக்கும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. இதெல்லாம் இந்த வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய, பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். அவ்வளவு மோசமாக, இன்னும் சொல்லப்போனால் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள்லாம் வெட்ட வெளிச்சமாக என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, 2024 தேர்தலை பற்றி மோடி கவலைப்படவே இல்லை. அவர் 2029 பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறாரு. 2034க்கு அவர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கலாம் பேசிட்டு. மக்கள்கிட்ட நான் போனப்போ அப்படி இல்லை. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நிச்சயமாக இந்த பந்தயத்தில் பாஜக முன்னணியில் இருக்கு, அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் 303 ஜெயிக்கிறதே இந்த வாட்டி சாத்தியம் இல்லை, கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இங்கேருந்து நீங்கள் 400 ஜெயிக்கிறது, ஆனால் 400 ஜெயிப்பார்கள், 370 ஜெயிப்பார்கள்னு ஒரு பெரிய அது உளவியல் தாக்குதலாக மீடியாவும் அதை டமாரம் கட்டி அடிச்சப்ப அதை நம்ம ஓட்ட போடணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் தேசிய அளவிலுமே நான் இந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு 15 நாள் முன்னாடி என்ன பேசணும், அதை தான் 4 கட்டத்துக்கு அப்புறம் இப்போ எல்லா தேசிய ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நான் என்னெல்லாம் சொன்னேனோ அந்த விஷயங்கள், தேசிய அளவிலான ஒரு கதையாடல் இல்லை,
தேர்தல் வந்து உள்ளூர் மயமாக இருக்குன்னு இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இந்த 272 வெல்வதே சிரமமாக இருக்கும், 370 இல்லை 272க்கே வந்து போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க. இல்லை போட்டி வந்து சமதளத்தில் இருக்குது, ஒரு பக்கத்தில் நெருக்கமான ஒரு போட்டியாக தான் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன மக்களுக்கு தெரிவிக்க விரும்பினேன்னா, நீங்கள் போடுற ஓட்டு வந்து வீணாக போயிடாது. ஏதோ 400 ஓட்டில் வந்து ஒரு கட்சி வரப்போகுது, நான் எதுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் வந்து அதிருப்தி அடைய வேண்டியதில்லை. 2014 காட்டிலும் 2019 காட்டிலும் ஒரு நல்ல எதிர்க்கட்சி வந்து உட்கார போகுது. எதிர்க்கட்சி தலைவர் வந்து உட்கார போகிறாங்க. ஒரு சாலிடான நம்பர்ஸில் எதிர்க்கட்சி, அது பாஜகவாக இருக்கலாம் அல்லது காங்கிரஸும் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியாக இருக்கலாம். யாராக இருந்தாலுமே ஒரு நல்ல எதிர்க்கட்சிகள் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட வாக்களிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை எழுத ஆரம்பி. ஏனென்றால் நான் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது 31 நம்பரில் தான் இந்த ஆட்சி இருக்குங்கும்போது மகாராஷ்டிரா இந்த பக்கம் மேற்கில், இந்த பக்கம் வந்து கிழக்கில் வந்து பீகார், ஜார்க்கண்ட், இந்த 2 இடங்கள்ல, இங்கே 48 இடம், இங்கே 54 இடங்கள்ல பெருவாரியான இடங்களை வந்து பாஜக கூட்டணி தான் கடந்த முறை ஜெயிச்சாங்க. இந்த 2 இடத்துலையுமே இந்த மெஜாரிட்டி நம்பர் இருக்கு இல்லையா, அது உதிருங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இந்த 30ங்கிற எண்ணிக்கை வந்து இங்கே போயிடும் அப்படின்னு. அப்புறம் கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்கிறது தெரிஞ்சுது. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, கர்நாடகாவில் 10லேருந்து 20 இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சப்ப, சரி ஒரு 10 இடங்கள் வெல்றாங்கன்னே வச்சுக்குவோம். நீங்கள் தென்னகத்தில் இந்த வாட்டி பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க பாஜக. உதாரணமாக தெலுங்கானாவில் கடந்த முறையை காட்டிலும் 2 சீட்டோ 4 சீட்டோ அவங்க கூடுதலாக ஜெயிக்கலாம். ஆந்திராவில் போன முறை அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, இந்த வாட்டி ஒரு 2ஓ 4ஓ கிடைக்கலாம். அதெல்லாம் கிடைச்சா கூட 10க்கு மேலே கிடைக்கிறது எல்லாமே கர்நாடகாவில் இந்த மாரி கூடுதல் லாபத்தில் இறங்கி போயிடும். அப்போ உங்களுக்கு தென்னிந்தியாவிலும் இழப்பு இருக்குது. நீங்கள் கிழக்க போனீங்கனாலும் அடி உள்ளது, மேற்க போனீங்கனாலும் அடி உள்ளது. இப்படி சுற்றி நடக்கும்போது நீங்கள் எங்கிருந்து வந்து 303 தாண்டுறது 272 சங்கடமாக இருக்குங்கும்போது தான் நான் சொன்னேன் 225லேருந்து 250 தான் இவர்கள் வெல்ல முடியும். எப்படியாக இருந்தாலும் 272ங்கிறதே பெரிய சவால். இவங்க வந்து 303 ஜெயிக்க முடியாது, 370ங்கிறதெல்லாம் ஹம்பக் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, முதல் 3 கட்டத்தில் இவர்கள் 20 தொகுதிகள் வரைக்கும், 20லேருந்து 30 தொகுதிகள் கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமமாக 20 தொகுதிகள் போயிருக்குங்கிறது இந்த முதல் 3 கட்டத்தில். 4வது கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக எதுவும் இழக்காது. ஏனென்றால் 96 இடங்களில் அவங்க வந்து கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட அவங்க 42 இடங்கள் வென்றாங்க. இந்த இடங்களில் வந்து இப்போ உதாரணமாக ஒரு உத்தரப்பிரதேசம் வச்சுக்குவோம். இந்த 4வது கட்டத்தில் வந்து அங்கே 11 தொகுதிகளில் தேர்தல் நடந்துச்சு. அந்த தொகுதிகள் அத்தனையுமே அவங்க கையில் இருக்கக்கூடியது. இந்த வாட்டி அங்கே 1, 2 போகலாம், 3 போகலாம். ஆனால் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு இடம் இருக்குது. ஒடிசா அதே காலகட்டத்தில் 4 தொகுதியில் நடக்குதுன்னா, இந்த மொத்தமாக நான் சொல்கிறேன், மொத்தமாக பார்க்கும்போது ஆமாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒடிசாவில் 21 தொகுதி இருக்குது. கடந்த முறை அவங்க 8 ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி அங்கே ஒரு 2ஓ 4ஓ கூடுதலாக பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் தெலுங்கானாவில் 2ஓ 4ஓ கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசிலேயோ பீகார்லேயோ 2ஓ 1ஓ அங்கே இழந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கூடும். மகாராஷ்டிராவில் 1 இழந்தீங்கன்னா, ஸோ இந்த 4வது கட்டத்தில் அவங்களோட எண்ணிக்கையை அப்படியே தக்க வச்சுக்குவாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியோட எண்ணிக்கை கூடும். எப்படி கூடும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி வெளியில் இருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிகள்கிட்ட இந்த உதாரணமாக பிஆர்எஸ் போன வாட்டி வந்து அதிகமான எண்ணிக்கை, அவங்க ஒரு கணிசமான எண்ணிக்கை ஜெயித்தாங்க. இந்த வாட்டி அவர்கள் இன்னும் கீழே இறங்கியிருக்காங்க. அதுலேருந்து சில தொகுதிகள் காங்கிரஸ் கூடும். இதுமாரி அங்கங்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் லாபம் வந்து காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். இந்த 4 கட்ட முடிவில் 380 இடங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற சூழலில் என்னுடைய கணிப்பு வந்து போன முறை வந்து அவங்க 208 இடங்கள் பாஜக இங்கே ஜெயித்தாங்க. இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிற நம்பரில் 208 தொகுதி அவங்கள்ட்ட இருக்குது. என்னுடைய கணிப்பு என்னென்னா, இன்றைக்கி அந்த நம்பர் வந்து ஒரு 188 மினிமம், ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்கும். 188லேருந்து 180 வரைக்கும் இருக்கலாம். ஒரு 20 இடங்களாவது அவங்க இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இன்னும் அடுத்து ஒரு 3 கட்டங்கள் இருக்குது. அதில் பாக்கி எண்கள் ஏற்ற இறக்கத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு மோசமான தேர்தல் இப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஊடகங்களுமே ஒருதலை பட்சமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மோடி அவர்கள் மீது உள்ள பயம், பாஜக மீது உள்ள பயமா, இல்லைனா மீண்டும் வந்து பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது நான் தான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், உளவியல் தாக்குதல் அப்படிங்கிறது. மீடியாவுமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உளவியல் தாக்குதலுக்கு அதுவுமே ஆட்பட்டுடுச்சு. நீங்கள் இந்த ராமர் கோயில் ஈவெண்ட் நடந்தது இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சலனத்தை உண்டாக்கிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ராமர் கோயில் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. நான் காஷ்மீர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி பார்க்குறேன். எல்லா கிராமங்கள்லேயும் மாநிலங்கள், எல்லா மாநிலங்களையும் கிடக்கும்போது கிராமங்களில் கூட அந்த காவி கொடி, ராமர் கோயில் கொடி பறந்ததை பார்த்தேன். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, கொடி கட்டப்பட்டது ஜனவரியில், நான் ட்ராவல் பண்ணுறது ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு பறக்குது. அது நல்லபடியாக பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த துணியில் ஆரம்பித்து அதை கட்டி வச்சிருக்கிற ஒரு வரைக்கும் அந்த உணர்வு ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
எல்லாத்துலேயும் திட்டமிடல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ராமர் கோயில் அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு பேச்சு எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் மீடியா பார்க்குது. நான் கேரளாவில் போகும்போது கூட கேட்டேன். பல அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாமே வந்து தீபாராதனைலாம் ஆற்றினாங்க, வெளியில் கொண்டு வந்து ராமர் படம் வச்சாங்க அப்படின்னு. பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில், கடைகளில், வணிக நிறுவனங்களில் எல்லா இடத்துலையும் வந்து கடைவீதி முழுக்க கொடியேற்றி வச்சுருந்தாங்க. ஸோ தட் வந்து அப்போ மீடியா என்ன பண்ணிடுதுன்னா இது எல்லாமே கன்வெர்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு பன்மைத்துவம் மிக்க நாடு என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அந்த இந்தியாங்கிறது யார்? இந்திய மக்கள் தானே. அந்த இந்திய மக்கள்ங்கிறது யார்? அதில் 80 பேர் வந்து இந்துக்கள், பாக்கி 20 பேர் சிறுபான்மையினர், முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களும் பன்மைத்துவம் மிக்கவர்கள் தான் இல்லையா? அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு இப்படி இருக்க முடியும். அவங்க முழுக்க மத ரீதியாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த நாடு பன்மைத்துவமாக இருக்க முடியாது. அப்போ நாம் இந்தியா என்கிற கருத்து, இந்தியா என்கிற நாடு உண்மையிலே பன்மைத்துவம் என்று நம்புகிறோம் என்றால் இந்துக்கள் என்கிற வட்டத்தில் இருக்கிறவங்களும் அதே பன்மைத்துவத்தோடு தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு நீங்கள் வந்து மக்களை வந்து சில சமயங்களில் வந்து ஒரு பிளவுவாதத்தை நோக்கி அல்லது வந்து ஒரு மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ ஒரு ஒரு கூர்மைப்படுத்திட முடியும், ஒரு தீவிரத்தன்மைக்குள்ளார முடியும். எல்லா தருணங்கள்லையும் எல்லாரையும் அப்படி வைக்க முடியாது. அதுதான் இந்த முறை நடக்கிறத பார்க்குறேன். இந்த முறை பாஜகவை வந்து பின்னுக்கு இழுப்பது அப்படிங்கிறது அவர்களால் தேசிய அளவிலான ஒரு கதையாடலை உருவாக்க முடியவில்லை. அது முதலாவது. அது உள்ளூர் மய தேர்தலாக இருக்குது. உள்ளூருடைய தன்மைக்கு ஏற்ற மாரி பிரதிபலிக்குது. கர்நாடகாவுக்கு ஏற்ற மாரி கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் ஏற்ற மாரி தெலுங்கானாவில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இரண்டாவது விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயம், அவர்களால் வந்து இந்த 10 ஆண்டுகள்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சலிப்பு உண்டாக்கக்கூடியது. நீங்கள் ஏன்னா பெரிய கிளைம்ஸோடு வந்தீங்க, நீங்கள் திரும்ப திரும்ப எல்லாத்தையுமே பெரிய டிக்ளரேஷனாக பண்ணீங்க, இந்த அதிருப்தி எல்லாமே இருக்கும். எப்படியா இருந்தாலும் அவர்களுடைய எண்ணிக்கை குறையும். நான் வந்து சொல்கிறது வந்து 225லேருந்து 250 சொல்கிறேன். அவங்க இன்னும் கீழே போகலாம் அல்லது கொஞ்சம் அடுத்ததாக இருக்கக்கூடிய இடங்களில் வேறு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி மேலே வரலாம். அது மேட்டர் இல்லை. விஷயம் என்னென்னா 303 அவங்க தாண்ட போகிறதும் இல்லை. போன வாட்டி வாங்கின மாரி அவங்க 37.5% ஓட்டெல்லாம் வாங்க போகிறதும் இல்லை. அதுக்கு மேலே அப்படி வாங்கினாங்க அப்படின்னா கவலையோடு நான் பார்க்குறது தவிர எதுவும் வழி இல்லை. நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாஜகவை உச்சத்துக்கு மோடி கொண்டு போயிட்டார், இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பாஜக போயிடுச்சு, இனிமே அதனுடைய எழுச்சி வந்து இன்னும் பல காலத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மோடி வந்து பாஜக இல்லாத பகுதிக்கெல்லாம் அதை கொண்டு போயிருக்கிறார், வெகுஜனப்படுத்தி இருக்கிறாருங்கிறது உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம் கிளையெல்லாம் நிறைய பரவி இருக்கு, ஆனால் வேரில் நிறைய அரிச்சிருக்கு. மோடி ஷாவினுடைய செயல்பாடுகளால் பாஜக வந்து இன்டர்னலாக வேறு தண்டுலலாம் நிறைய ஓட்ட விழுந்திருக்கு. அது யாரும் பேசலை. அது பேசப்பட வேண்டியது தான். அதுவும் இந்த அரசியலில் விவாதிக்கப்பட வேண்டியது தான். அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தொற்றுக்கிறதுங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரைட் சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பாஜக ஆள்ற ஒரு 12-13 மாநிலங்களில் செல்வாக்கு மிக்க முதல்வர்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான். நீங்கள் மத்திய பிரதேசில் சவுகானை ஒதுக்கின மாதிரியோ, ராஜஸ்தானில் வசுந்தராஜை ஒதுக்கின மாதிரியோ, ஒருவேளை மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வந்தார்னா அவரை எளிதாக யோகி அவர்களை ஒதுக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யோகி இது வந்து ஒரு கஷ்டமான கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளூர் அளவில் உட்கட்சி அளவில் ஒரு தலைவர் வந்து வலுவாக இருக்கிறவரை வந்து அவ்வளோ சாமானியமாக ஜனநாயகத்தில் நீங்கள் கை வைக்க முடியாது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸே வந்து மீண்டும் மோடி வேணாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகும். ஒரு எலக்டோரல் முடிவு வர வரைக்கும் அந்த தீர்ப்பு வந்து மோடிக்கு செல்வாக்கு கீழே இறங்கினா தான் அவர் மேலே அவங்களால் கை வைக்க முடியும். அதனால் வந்து மோடி வந்து மீண்டும் வென்றால் உடனே வந்து யோகியை முடக்கிடுவார் அப்படின்லாம் நான் நினைக்கல. அதே சமயம் பலருக்கு வந்து என்ன நினைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ யோகி வந்து அடுத்த மோடி ஆகிடுவார், அவருக்கு பல இடங்கள்லையும் செல்வாக்கு இருக்குது, பயங்கர பிரச்சாரம் பண்ணுறாரு, உத்தரப்பிரதேசில் வேறு பயங்கர செல்வாக்கு இருக்குது, அதனால் அடுத்ததாக அவர் ஒரு லீடராக மாறிடுவார், அப்படியே ஒரு கற்பனை இருக்குது. அதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர் அளவில் வந்து அவர் ஒரு உள்ளூர் தலைவராக தான் இருக்கார். நீங்கள் அவரால் அவருடைய ஜாதி வட்டத்தையே வெளியில் வர முடியல. அதனால தானே இப்படி ஒரு அம்சம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, யோகி வந்து முழுமையான ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். அவர் இந்த அளவுக்கு போவார்னு நினைக்கல. இவர்கள் கொண்டு வரக்கூடிய பல சிஎம் வந்து இந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினச்சி கொண்டு வரப்பட்டவர். போகிற ஆட்கள் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏதோ யோகி ஆதித்யநாத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. மகாராஷ்டிரத்தில் தேவேந்திர ஃபட்னவிஸ்க்கும் அந்த பிரச்சனை இருக்குது. தேவேந்திர ஃபட்னவிஸ் எதற்காக கொண்டு வரப்பட்டார் என்றால் நிதின் கட்கரியை கட்டங்கட்டி வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டார். ஆனால் ஒரு கூட்டத்தில் வந்து கீழே இருக்கக்கூடிய திரள் தேவேந்திரா நரேந்திரான்னு சொல்லி சத்தம் வரும்போது, என்னுடைய பேருக்கு இணையாக வந்து தேவேந்திரா பேர் வர முடியுமா, தேவேந்திர ஃபட்னவிஸ் பேர் வர முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோ கிளர்ந்து எழுந்ததாக அங்கே உள்ள உள்ளூர் பத்திரிகைகளில் எழுதினாங்க. அப்போ பேசினாங்க. அப்போ ஏன் வந்து
பாஜகவுக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருந்தும் கூட சிவசேனைக்கு முதல்வர் வாய்ப்பு அளிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஃபட்னவிஸை கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்கு தான் அப்படின்னா. அதனால் இந்த மாதிரியான க்ரைசிஸ்லாம் அங்கே உள்ளார இருந்தாலும் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு தீர்ப்பை வந்து வாங்கி அப்படி இருக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரம் அசைச்சிட முடியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யோகியினுடைய ஆட்சி காலகட்டம் இதேமாரி சென்றால், இதேமாரி அப்படியே போணுச்சின்னு சொன்னால் இன்னொரு டேர்ம் அவர் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த டேர்மோட அவர் முடிஞ்சிடலாம். இந்த ஆட்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப காலம் வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கல, நீடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, யோகிக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, ஒரு 403 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அவையில் 300 பேருக்கு மேலே ஜெயிச்ச ஒரு அவையில் கொண்டு வந்து அந்த வெற்றி மேலே உங்களை உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க, அதிகாரத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் இதை உருவாக்கலை, இது திடீர்னு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்போ இங்கே ஏராளமான சமூகங்கள் இருக்காங்க. உத்தரப்பிரதேசங்கிறது அது உலகத்தில் வந்து 5வது பெரிய நாடாக இருக்குது. அப்படி நாடு வரிசையில் நீங்கள் வச்சிங்கன்னா 5, 6ல் ஓடியாந்துடும். அது அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, அவ்வளோ பெரிய சமூக பரப்பு, அவ்வளோ திரளான மக்கள், அவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் கட்டி ஆள்றதுங்கிறது வந்து அவ்வளோ சாமானியம் கிடையாது. நான் இங்கே தமிழ்நாட்டில் பலருக்கு வந்து உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படின்னா வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு இரக்கமான மதிப்பீடு இருக்குது. நான் அதை அப்படி பார்க்கல. உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் 2வது முறையாக தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிறது 35 வருஷத்தில் நடந்த முதல் மாற்றம். அந்த 35 வருஷத்துலேயும் அப்படி ஒரு சிஎம் வந்து 2வது வாட்டியாக தேர்ந்தெடுக்கப்படல. ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அவ்வளோ நிதி அங்கே கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் கொட்டப்பட்டுச்சு. இப்போ இந்த தேர்தல் அப்போ தென்னக மாநிலங்கள் பேசினாங்கல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதிகம், மத்திய நிதி பகிர்வு, வரி பகிர்வுலன்னு பேசினாங்கல்ல. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நிதி அங்கே கொண்டு போய் கொட்டப்பட்டிருக்கு. பாஜக வந்து தாங்க ஜெயிக்கணும், தனக்கு இவ்வளோ வெற்றி கொடுக்குதுங்கிறதுக்காக எல்லாவற்றிலையும் நீங்கள் வந்து நெடுஞ்சாலைகளுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு போய் பாருங்கள். அதெல்லாம் பல மடங்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க மாதிரி கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அளவுக்கு அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒவ்வொன்றும் வந்து அது மாதிரி. அப்போ இப்போ நீங்கள் அயோத்தி ஒரு நகரத்துக்கு மட்டும் பல 1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 1000 கோடியை வந்து இவ்வளோ 1000 கோடியை ஒரு நகரத்து மேலே கொண்டு போய் கொட்டலாமா? அப்போ ஏனைய நகரங்களுக்கெல்லாம் எவ்வளோ பகிர்வு பண்ணியிருக்கீங்கிறதுலாம் ஒரு கேள்வி. ஆனால் இதை தாண்டி அந்த ஊரில் இருக்கிறவன் இவ்வளோ கோடி கொட்டிருக்கும்போது ஓட்டு போட தானே செய்வான், இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தினால அது நடந்துட்டு இருக்கக்கூடியது. இது வந்து நிரந்தரமாக செல்லக்கூடியதுன்னு நினைக்கல. 2வது, உத்தரப்பிரதேசம் போன்ற இவ்வளோ பெரிய ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலத்தில் வந்து அவர்கள் மக்களுடைய அபிலாஷைகள்லாம் நீ வெறும் சாலைகள், கட்டுமானங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் ரேஷன் கொடுக்குறீங்க, ஃபைன். அப்புறம் அடுத்த தேர்தலையும் நாங்கள் அரிசி கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறோம்னு சொல்ல முடியாது. வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. வேலைங்கிறது வந்து இந்த ஆட்சியை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஆட்சியை மட்டும் இல்லை, அடுத்ததாக யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அது பெரிய சிரமம். ஏனென்றால் அண்ணா வந்து அந்த காலத்தில் எழுதியிருப்பார், வீதியோரம் வேலையற்றதுகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஏராளமாக பிரச்சனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். அந்த மாதிரி வந்து எங்கு பார்த்தாலும் இப்போ வீதியோரத்தில் அவங்க இல்லை, வீட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது அந்த இளைஞர்களுக்கு. ஆனால் வீட்டில் வந்து அது கொதி நிலையில் இருக்குது. அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் வந்து அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஆனால் அந்த படிப்பு வந்து படிச்சிருக்கிறதுக்கு ஏற்ற வேலையை கொடுக்கக்கூடியதா அப்படின்னா அப்படி இல்லை. படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற படிப்பு இல்லை. இதெல்லாம் பெரிய சமூக பிரச்சனையாக மாறிடுது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்துத்துவா, இப்படி மோடி ஊசி, இந்த ஊசிகளை போட்டு ரொம்ப காலம் ஓட்ட முடியாது. அந்த பிரச்சனையை வந்து பாஜக இன்னைக்கு எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யோகி வந்து இன்னும் அதிகபட்சம் வந்து ஒரு டேம் போடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அவர் போக முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை இந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுடைய எண்ணிக்கை தாறுமாறாக இறங்குனுச்சுன்னா அதுவே அவருக்கு சிக்கலாகவும் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க விரிவாக. நன்றி. நன்றி.